ஏன் இந்த சூர்யா சுமி உங்கள் 2 பேருக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வாயா, அது கால வாயா? நான் கேட்குறேன், எப்படி நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மா வயிற்றுல 10 மாதம் பேசாமல் இருந்தீங்க? ஏண்டி காலையில் எந்திரிச்சாலே 7:30 மணிக்கெலாம் உட்காந்துக்கிட்டு இலவை கூட்டிக்கிட்டு இருக்கீங்க. இவ ஒரு பக்கம் லைவை போட்டுக்கிட்டு காய் மூயின்னு கத்திக்கிட்டு கிடக்கிறா. இது பத்தாதுன்னு சொல்லி இங்கிட்டு இவ சூர்யா ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு காய் மூயின்னு சொல்லி கத்திட்டு கிடக்கிறா. உங்கள் 2 பேருக்கு வேறு பொழப்பு கிடையாதா? நல்லா பார்த்துறேன். நைட்டு தூங்குறது 1:30 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சிருந்துக்கிட்டு செல்லை நோண்டிக்கிட்டே தான் கிடக்குறீங்க. காலங்காத்தால் எந்திரிச்சா ஒரு லைவை போட்டுட்டு உட்காந்துடுறது. சினிமா தேட்டருக்கு போனால் கூட 10:30 மணிக்கு ஒரு ஷோ, 1:30 மணிக்கு ஒரு ஷோ, சாயங்காலம் 6 மணி, நைட்டு 10 மணின்னு சொல்லி 4ஆக பிரித்து வச்சுருக்கேன். காலையில் தேட்டரே 10க்கு தான் திறக்கிறேன், 10:30 மணிக்கு தான் டிக்கெட்டு தர்றேன், 11 மணிக்கு தான் படம் போடுறேன். ஆனால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு காலையில் 7:30 மணிக்கே உட்காந்துக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு நீ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கிற. நீ ஏன் என்னை அப்படி சொன்ன, நீ ஒரு பஞ்சு வச்ச பாடி அப்படின்னு சொல்லி நீ சொல்ல, இவ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு நீ ஒரு சிலிகான் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, மாறி மாறி எதுக்கு நீங்கள் சண்டை விட்டுட்டு கிடக்குறீங்க? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இதில் உனக்கு நான் ஸ்பேனர் வேறு உட்காந்துக்கிட்டு நீ எப்போ லைவ் போடுவோம், உனக்கு எப்போ பேடு கம்மெண்ட் போடுவேன்னு சொல்லி அழிக்கிறது. இது பத்தாதுன்னு சொல்லி இன்னொன்று கிடக்கு. அது ஒரு பக்கம் வரும், ஒரு 12-12:30 மணிக்கு எந்திரிக்கும். விட்டா 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது. இது என்ன நினச்சிக்கிட்டீங்க? இது யூடியூப்பா இல்லை வேறு என்னமுமா? உங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு வரமுறை கொண்டு வரணும். காலையில் 10 மணிக்கு தான் லைவுன்னு சொல்லி கம்பெனிக்காரனே ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னால் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படியே ஓப்பன் பண்ணாலும் 1 மணி நேரம் ஆனவொன்னே ஆட்டோமேட்டிக்காக லைவ் அதுவே கட்டாயிடணும். இப்படி இருந்தால் தான் சரியாக வரும். சும்மா போட்டுக்கிட்டு உட்காந்து நினச்ச நேரமெல்லாம் லைவு. இதை பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஒரு 250 பேர் 300 பேர் இங்கிட்டு வந்துடுறாங்க. சுமி பக்கம் வாங்க கிடா மருமகனே, வாங்க வந்தித்தேவன், வாங்க குந்தித்தேவன் சொல்லி ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் மருமகனே தங்கச்சிகளேன்னு சொல்லி இது ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் உட்காந்துட்டு காலையில் எந்திரிச்சு உட்காந்து அவன் கோகுல் கொள்ளைக்கு போனான்னா குண்டி கழுவி விடுற வேலையை பார்க்குறத விட்டுவிட்டு காலையிலேயே உட்காந்துறது. நான் இட்லி சுடுறேன், நான் சாம்பார் வைக்கிறேன், நான் லெமன் சாதம் கிண்டுறேன், நான் பருப்பு கடையிறேன், அது இதுன்னு சொல்லி இது ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு கிடக்குது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு கிடையாதா? இதில் இந்த கமாண்டு போடுறவங்க முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது 2ஐயும் வாய் அடைக்கணும் அப்படின்னா ஒரே வழி. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. எவனுமே கமெண்ட் போடாதீங்க. அது ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கமாண்டே இப்போ போடாதீங்க. 2 பேர் லைவை போட்டு உட்காந்துருக்கட்டும், ஒரு கமெண்ட் கூட வரக்கூடாது. அப்படியே இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னடா கமெண்டே காணோம், எதுவும் செல்லு மிஸ்டேக்கான்னு சொல்லி பார்க்கணும். நீங்கள் கமெண்டே போடாமல் இருங்க. இதுக்கு 2 எப்படி கத்துது கதறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படியே இதுகளை திருத்த முடியாது. கமெண்டே வரலனாலும் என்ன பண்ணுவாளுங்க? நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சுமி, நீ இதோட நிறுத்திக்கொள், இனிமேல் இது தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் ஆரம்பிப்பா. அங்கிட்ட அவ வாடி என் சக்களத்தி, உனக்கு நான் எச்சரிக்கிறேன், இதோட நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்லி இவளும் தண்ணி குடிக்காமல் 1 மணி நேரம் பேசுவா. அவளும் ஜோடா குடிக்காமல் சரக்கு அடிக்காமல் 1 மணி நேரம் பேசுவா. சரக்கு அடிச்சிட்டான்னா 4 மணி நேரம் பேசுவா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கமெண்ட் போடுறவங்க யாருமே கமெண்ட் போடாதீங்க. மொத்தத்துக்கு நிப்பாட்டுங்க. நீங்கள் பண்ணுற வேலை தான். ஆனால் ஊனா போதும், லேசாக இப்படின்னு நசுக்கி விட்டால் கூட போய் அங்கே போய் சொல்லிடுறது. அக்கா 33வது நிமிஷம் 30வது செகண்டில் இப்படி பேசியிருக்கா, இதை என்னான்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தி போட்டுறது. அவள் அப்படியா சொன்னால் இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் பேச, உடனே நேராக அங்கேருந்து அங்கே போகிறது. அக்கா உங்களை 44வது நிமிஷம் 40வது செகண்டில் அவள் பாருங்கள் என்னெல்லாம் உங்களை கிழிச்சிருக்கா பாருங்கள். இப்படித்தான் என்கிட்ட நேற்றும் பொருத்தி போட்டாங்க. சூர்யா என்ன பேசியிருக்கா தெரியுமா? அவளுக்கு பொம்பளை புள்ள இல்லையா? நல்ல வேளை எனக்கு பொம்பளை புள்ள பிறக்கலை, இருந்திருந்தால் இந்த சிக்கா பயப்புள்ள ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன், அது இதுன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி என்கிட்ட பொருத்தி போட்டாங்க. நான் ஆக்ரோஷமாக ஃபோனை போடுறேன். 7 மணிக்கு லைவ் முடிஞ்சவுடனே இந்த வர்றேன் உன்னை என்னான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் போடுறேன். ஏய் எதுக்கடி தேவையில்லாமல் வந்துக்கிட்டு என்னமோ பொம்பளை புள்ள இருந்தால் சிக்கா கெடுத்திருப்பேன் வச்சிருப்பேன்னு சொல்லிலாம் பேசினியாம்ல, என்னான்னு கேட்குறேன். நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே இதாக சொல்கிறான். லைவில் போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சம்பவம் அவள் மொத்தத்துக்கு பொத்தாம்பொதுவாக பேசியிருக்கா. அதாவது ஆம்பளை பிள்ளைய இருக்கிறனால நான் தப்பிச்சேன், எனக்கு சாதனாவுக்கு மாதிரி பொம்பளை பிள்ளைய இருந்திருந்தால் நேரம் நான் படாத பாடுபட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னேன். நான் இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி அவள் லைவில் சொன்னதை நானும் 2-3 தடவை கேட்டேன். அவள் எதையுமே உண்மையிலே பேசினதை ஒத்துக்கிற மாட்டா. இதில் நான் லைவில் பேசுனேன்னு சொல்லி சொன்னால் இதை நம்ம ரொம்ப அழுத்தணும்னு வைங்க, ஆமாடா அப்படி தான் சொன்னேன் இப்போ என்ன அப்படின்பா. இது எதுக்கு? நம்ம மான மரியாதையை நம்மளே கெடுத்துக்கிறதுக்கு. அவளாக இல்லைன்ட்டா. நான் அப்படி பேசலை, அந்த அர்த்தத்தில் நான் பேசலை, சும்மா சாதாரணமாக நான் பேசினேன். அதில் இவங்க உங்களை கோர்த்து விட்டாங்க, இந்த ஜப்பான் துறையும் இன்னும் ஒரு 4-5 பேரும் அப்படின்னு சொல்லி இவ இப்படி சமாளிச்சுவிட்டான். நான் என்ன சொல்கிறேன்,
நாளைக்கு ரம்ஜானு. சுமி உனக்கு சொல்கிறேன், பிரியாணி செய்கிறதுக்கு பூண்டு உரி, வெள்ளைப்பூடு வெங்காயத்தை உரித்து வச்சுட்டு இஞ்சியை தட்டி வச்சு மிக்சியில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை. நாளைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே கறி எடுத்து பிரியாணி செய்ய வேண்டிய வேலை இருக்குது. உனக்கு நான் சொல்கிறேன் சூர்யா, பிள்ளைய வந்திருக்காங்க 2 பேர்த்துக்கும் நல்லது பொழுது சமைச்சு கொடுத்தியா, அவங்களுக்கு சாப்பிட வச்சு அழகு பாரு. சும்மா 24 மணி நேரமும் ஃபோனை கையில் கொடுத்துட்டு டிவியை போட்டு விட்டுக்கிட்டு அவங்கள விளையாட விடுறதும் கிடையாது. அவங்களுக்கு போய் துணிமணி எடுத்து கொடுன்னு சொல்லி உனக்கு நேற்று 2000 ரூபா நான் பணம் கொடுத்துட்டு வந்தேன். போய் பணம் கொடுத்து நீ சுமி போய் செஞ்சிருச்சு கரெக்டாக. 2000 ரூபா கொடுத்ததுக்கு போய் பிள்ளைகிட்ட துணிமணி எடுத்துகிட்டு வந்துருச்சு, எல்லாம் சரியாக போச்சு. இது நீ உனக்கு நான் 2000 ரூபா கொடுத்தேன். எதுக்காக? நீ எனக்கு வேறு உறவு கிடையாது, என்னுடைய நட்பு, என்னுடைய தோழி அப்படிங்கிற ஒரு உறவுக்காக உனக்கு ஒரு 2000 ரூபாயை கொடுத்து பிள்ளைகளுக்கு போய் துணிமணி எடுத்துக்கோன்னு சொன்னேன். நீ அந்த வேலையை போய் பார்த்தியா? இவங்க நினப்பாங்க நட்பு தோழின்னு சொல்லி எப்பட்றா இப்படி அதை சொல்லிவிட்டு நீயே நம்மட்டு சிரிப்பி வர சிரிச்சுக்கிற வெக்கம் இல்லாமல் பூ அப்படிம்பாங்க. எல்லாம் தொடச்சிக்கிறேன். அதாவது அவங்க என் தோழி, நம்மளை நம்பி வந்தவங்க. குழந்தைகளுக்கு யார் காட்பாதரு? நான் தான். அப்போ பிள்ளைகளுக்கு போய் எடுத்துக்க. இதே தீபாவளிக்கு மாத்திரம் நம்ம துணி எடுத்து கொடுத்துட்டு ரம்ஜானுக்கு எடுத்து கொடுக்கலன்னு வைங்களேன், உடனே வந்துடுவா சூர்யா. பற்றியா? என்ன இருந்தாலும் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறீல. உன் பிள்ளைகளுக்கு மாத்திரம் துணிமணி எடுத்து கொடுக்குற, எல்லாம் பார்க்குற. அப்போ உன்னையவே நம்பி வந்த எனக்கு என் பிள்ளைகளுக்கும் நீ என்னத்தை செஞ்ச? நீ ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிற. அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்குறேன், ஃப்ரெண்டோட பிள்ளைகளுக்கு நீ என்ன பண்ணின? உன்னை அத்தா அத்தா அத்தான்னு சொல்லி ஊனா உருகுறானே இந்த கோகுலு, அவனுக்கு நீ ஏதாவது எடுத்து கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்பான்னு தான் நேற்றே 2000 ரூபா பணத்தை உனக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போ போய் காலையில் எந்திரிச்சம்மா, நேராக போகிறோம்மா. நான் வரல, நான் வரமாட்டேன். நீயே போகிற. நீயா போய் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்லது போல் அதை வாங்கி கொடுத்து உனக்கும் நாளைக்கு நான் பிரியாணி கொடுக்கலாம்னு இருக்கேன். தேவையில்லாமல் காலையில் உட்காந்து 2 பேரும் உரண்டை இழுத்துக்கிட்டு நீயா நானான்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது சுத்தப்படாது. யூடியூப் நண்பா, உங்களுக்கு தான் எசமா உங்களுக்கு சொல்கிறேன், பேசாமல் இந்த 3 பேருடைய சேனலையும் முடக்கிடுங்க. நான் ஒருத்தர் இருக்கேன் போதும். ஏன்னா 3 பேரும் சொல்கிறது யாருன்னா பெட்ரோல் பிச்சையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதுக 2 மாதம் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஓஞ்சி ஓரமாக போய் உட்காந்துருதுங்க. சமைக்கிறதுக்கு போகணும், சாப்பிட வைக்கணும், அவனுக்கு கோகுலுக்கு கழுவி விடணும், இது ஏதாவது போய் பேரனுக்கு கழுவி விடணும்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுதுங்க. இதில் 3ஆவதாக ஒன்று வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு எதுவுமே வேலை கிடையாது. உட்காந்த இடத்துலையே உட்காந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு யாராவது நேரத்துக்கு சோறு கொடுத்துட்றாங்க, நேரத்துக்கு காப்பி போட்டு கொடுத்துட்றாங்க. உட்கார கேமராவை பேக் சைடு திருப்பி வச்சுவிட்டு இங்கிட்டு உட்காந்து அது என்ன பண்ணுதுன்னே தெரியலை. காப்பியை குடிக்க, சாப்பிட 24 மணி நேரமும் யாரையாவது ஃபோனில் நீ பேசு, நீ ஒப்பாரி வைன்னு சொல்லி எல்லா பேர்த்தையும் பேச விட்டு இப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கு. 4 மணி நேரம் 5 மணி நேரம் பூரா பேர் நெட்டும் காலியாகுது, புத்தியும் காலியாகுது. பூரா பேரும் மலுமட்டையாக போயிடுச்சுங்க. உட்காந்த இடத்துல உட்காந்து இது பேச அப்படியா அவன் குடும்பத்தில் அப்படி நடக்குதா, அவன் இப்படி பண்ணுறானா, அது அந்த நெட்வொர்க்கா, இது இந்த நெட்வொர்க்கா அப்படின்னு சொல்லி இதோடைய நெட்வொர்க் என்னன்னே தெரியாமல் ஆணு வாய் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குதுங்க. அதை ஒழிச்சு கட்டுங்க. 3 பேர்த்துக்கும் சேர்த்து நான் சம்பாரித்து கொடுக்குறேன். 3 பேர் டேக்கெட் ஷேர் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் சொல்கிறேன், வேறு வழி இல்லை. என்னால் முடியலை. நான் வேணாலும் ஒரு நிம்மதியாக 1 மணி நேரம் வர்றேன் சாயங்காலம், ஒரு காமெடியாக 4 விஷயத்தை பேசிவிட்டு எவன் தான் கழுவி ஊற்றினாலும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு மான மரியாதை சூடு சொர்ணையெல்லாம் கலட்டி வச்சுட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேர் அப்படியே கவரிமான் பரம்பரை மாதிரி அப்படியே ஒரு முடி உதிர்ந்தாலும் அப்படியே மான மரியாதை இழந்து தொங்கிடுற மாதிரியே பேசுகிறது 2ம். நீ எப்படி என்னைய சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி இவன் நீ எப்படி சொல்ல போச்சு, நீ எதுக்கு என்னை அவன் கூட சேர்த்து வச்சு பேசுகிற, இவன் கூட சேர்த்து வச்சு பேசுகிறேன்னு சொல்லி மாறி 2 என்ன நடிக்கிறீங்களா நான் கேட்குறேன். அந்தளவுக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும் கௌரவம் கொடி கட்டி பறக்குதா நான் கேட்குறேன். ஆளுகளும் மண்டைகளையும் பாரு நல்லா உக்காந்துக்கிட்டு. முதல்ல சுமி, உனக்கு நான் சேனலை ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் பற்றியா, என் புத்தியை செருப்பாலேயே அடிச்சுக்கிறணும், வேறு வழி இல்லை. அந்தளவுக்கு டார்ச்சருக்கு மேலே டார்ச்சரு. நீ கேங் லீடரு. நீ என்ன யூடியூப்போட டானா? அங்கிட்டு ஒரு பக்கம் பெட்ரோல் பிச்சை உட்காந்துக்கிட்டு நான் டானுங்குது, நீ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு நீ டானுங்கிற, இங்கிட்டு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு என்கிட்ட இல்லாத திறமையா, நான் ஆட்டாத ஆட்டா, எனக்கு இல்லாத வாயா, நான் நடிக்காத நடிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் உருட்டுறா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்களையெல்லாம் பார்த்தா அப்படி கேன மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நான் கேட்குறேன். பார்க்குற என்னாலேயே முடியலையே, பொது ஜனங்களுக்குனால எப்படி இதெல்லாம் பொறுத்துக்கிற முடியுது நான் கேட்குறேன். ஆனால் ஒன்றுடா சொல்கிறேன்டா,
7 மணிக்கு லைவ் போட்டாலும் சரி, நடுநிசி 12 மணிக்கு லைவ் போட்டாலும் சரி, அதிகாலை லைவ் போட்டாலும் சரி, அது எப்படி அந்த 250 300 பேர் கரெக்டாக வந்துடுறீங்க? கரெக்டாக வந்து கமெண்ட்டை போட்டுறது. காலையிலே வந்து கக்கா போவீங்களோ உச்சா போவீங்களோ தெரியாது. ஆனால் செல்லை ஆன் பண்ணோன்னா லைவுக்கு போயிடுறீங்கடா. ஆக மொத்தத்துக்கு இந்த லைவுங்கிற ஆப்ஷனையே எல்லாத்துக்கும் எடுத்து விட்றணும். இல்லையா நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் ஆனவொன்னே டொயின் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக லைவு கட்டாயிடணும். அந்த மாதிரி வைங்க. இல்லை சின்ன சேனலுக்கு 1/2 மணி நேரம் லைவை கொடுங்க. பெரிய சேனல் வச்சுருக்காங்களா, சப்ஸ்கிரைபர் கூட இருக்காங்களா, 1 மணி நேரம் கொடுங்க. இதோடு நிப்பாட்டுங்க. தேவையில்லாமல் சென்சாரே கிடையாது. வார்த்தைகள் பேசுகிறதுக்கு சென்சார் இல்லை. ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு பேசுது தேனா சூனா பூனான்னு சொல்லி என்னென்னமோ பேசுது. அதுக்கு கண்ட்ரோல் கிடையாது. முதல்ல இந்த லைவுக்கு ஒரு சென்சார் வேணுங்க. அதை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு யூடியூப்புக்கு ஒரு மெயிலாக போடணும். பேசுகிற பேச்சுக்கு சென்சார் வேணும். ஏதாவது ஒரு வார்த்தை இந்த மாதிரி இந்த கெட்ட வார்த்தைகளில் வர்ற வார்த்தைகள் வந்தாலே எப்படி கமாண்டு டெலீட் ஆகுது. இப்போ எவனாவது ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் கமெண்ட் போட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, யூடியூப்பே டெலீட் பண்ணிடுது அந்த கமெண்டை. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா, பேசுகிறவங்க தன் வாயால் கெட்ட வார்த்தை ஏதோ ஒரு நெட்வொர்க்கு அப்படிங்கிறதோ, இல்லை பெத்த தாயமும் பிள்ளையவும் ஏதாவது தப்பாக பேசினாலோ, இல்லை வந்து வப்பாட்டி சண்டை போட்டாலோ, சக்களத்து சண்டை போட்டாலோ, இல்லை புருஷன் பொண்டாட்டி சண்டைனாலோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாலே டக்குன்னு லைவை கட்டாயிடணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வாங்க. அப்போ தான் இது வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இல்லைன்னா இதுக 3மே அடங்காதுங்க. இதுக்கு கண்டென்ட்டு அது கொடுக்குது, அதுக்கு கண்டென்ட்டு இது கொடுக்குது, இந்த 2க்கு சேர்த்து கண்டென்ட்டு அது எடுக்குது. காலையில் இந்த அம்மா வர வேண்டியது, காரம்மா உட்கார்றது, 3 பேருடைய வீடியோவையும் பார்க்க வேண்டியது. இவன் என்ன பேசியிருக்கான், அவன் என்ன பேசியிருக்கான், அவன் என்ன பேசியிருக்கா, அப்போ ஆரம்பி அப்படின்னு சொல்லி உட்காந்துறது. மக்களே வாங்க அலுவலகத்துக்கு போவோம், வாங்க போராட்டம் பண்ணுவோம், வாங்க இது ஒரு நெட்வொர்க்கு, இது ஒரு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து பணமெல்லாம் குமியுது லட்சக்கணக்கில் குமிஞ்சா நான் ஏன் வந்து பிரியாணிக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்? ஏம்மா உன்னையே தான் கேட்குறேன். ஆனால் ஊனா வந்து வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கில் பணம் வந்து வருது, ஏதோ ஒரு இயக்கத்திலேருந்து வருதுன்னு சொல்கிறியே. உன்னை நானும் ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நான் ஒரு விட வேணும். சரி நம்ம மறந்து போயிடுது. இன்னைக்கு கேட்குறேன், லட்சக்கணக்கில் பணம் வருது, பணம் கொடுக்குறாங்கிறியே, என் அக்கௌண்ட்டை தர்றேன், வா செக் பண்ணிக்கிடுவோம். ஏதாவது ஒரு இயக்கத்திலேருந்து எனக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் வருதுன்னாலோ, இல்லை ஏதாவது ஒன்றுனாலோ நீ சொல்கிறத நான் கேட்குறேன். நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நான் இப்படி தான் ஏற்கனவே ஒன்று உருட்டினேன். புது வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன், ரெடி கேஸுக்குன்னு சொல்லி ஒரு உருட்டினேன், பில்லு கேட்டேன், இப்போ வரைக்கும் நீ காட்டலை. இப்போ திருப்பி என்ன சொல்கிற, வெளிநாட்டு இயக்கத்திலேருந்து ஒரு ஆள் பேரை சொல்லி, அந்த ஆள் பேர் வந்து இன்னொரு பேரை சொல்லி அங்கேருந்து பணம் வருதுங்கிற. பணம் வந்தால் நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்? இந்த வீட்டுக்கு நேரம் வெள்ளி அடிச்சிருக்க மாட்டேனா? எங்கள் அம்மாவோட விசேஷத்தை கிராண்டாக கொண்டாடி இருக்க மாட்டேனா? உருட்டு, ஒரு அளவாக உருட்டு, இன்டர்நேஷனல் அளவுக்கு உருட்டாத. ஏதோ எனக்கு தெரிஞ்சது இங்கே லோக்கலில் உள்ள உருட்டு. யார்கிட்டையாவது காசை வாங்கிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு சொல்லி சின்ன உருட்டு. அதை விட்டுவிட்டு வேறு லெவல்லையில் உருட்டுற. நீ உருட்டெல்லாம் கேட்குறதுக்குனே ஒரு கும்பல் இருக்குது. உட்காந்துக்கிட்டு காலையிலே ஆரம்பிக்க வேண்டியது, ஓடு காலி ஆடு காலி அப்படிங்கிறது இந்த கார்காலி. வேறு வேலை இல்லையா உனக்கு? எப்படி உன்னால் இப்படி வந்து வாய் மூடாமல் 24 ஹவர்ஸும் பேசுகிறதுக்கு முடியுது? அதென்ன வாயா இல்லை வேறு என்னம்மா நான் கேட்குறேன். முதல்ல உங்கள் 3 பேர்த்தையும் ஏதாவது ஒரு இதில் போய் பிக் பாஸ் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் விட்டுறணும். நீங்களா வாங்க அடிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் 3 பேர்த்தையும் விடணும். இல்லையா எங்கேயுமே ஆள் இல்லாத ஒரு தீவில் உங்கள் கையில் செல்ஃபோனு எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இவன் அவர் பேர் என்ன, ஒரு தீவில் இறக்கி விட்டு ஒரு இது வச்சுருக்காரு கைலாசமாக, அதை மாதிரி உங்களுக்குமே ஒரு தீவை ரெடி பண்ணி உங்கள் 3 பேர்த்தையும் கொண்டு போய் அங்கே விட்டுறணும். அமேசான் காட்டில் கொண்டு போய் கூட இறக்கி விட்டுறணும். எப்படியோ போங்கன்ட்டு செல்ஃபோனே கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு அதுதான் பனிஷ்மெண்ட்டு. படுத்துறீங்களே, காலையில் எந்திரிச்சா போதும். என்ன வீட்டில் விசேஷம், என்ன ஒரு நல்ல நாள் பெரிய நாள், என்ன செய்வோம், சமைப்போம், நல்லபடியாக சாப்பாடு கொடுப்போம், பிள்ளை குட்டிகளை பார்ப்போம், அதெல்லாம் கிடையாது. 24 ஹவர்ஸு உட்காந்துடுறது. உங்களுக்கு கூட ஒரு 10 பேர். என்றைக்கு இதெல்லாம் நீங்கள் மாற்ற போகிறீங்களோ தெரியலை. நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் கேட்டேப்பா, முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஜப்பான் துறை நேற்று நீ கேட்ட சூர்யா அந்த மாதிரி வந்து பேசுனதை என்னன்னு கேளுங்க, நாங்களும் பார்த்தோம்னு சொல்லி ரொம்ப பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க. சூர்யா வந்து பொம்பளை புள்ள இருந்திருந்தா சிக்காக்கிட்ட இருந்து நேரம் நான் என்னென்னமோ பேசுனதா சொன்னீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்ட்டா. நானும் வீடியோவில் போய் பார்த்தேன். அவள் ஏதோ லேசாக அரசல் புரசலாக பேசியிருக்காளே தவிர என்னையை குறிப்பிட்டு எதுவும் பேசலை. அதனால் இந்த ஒரு தடவை அவளுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கொடுத்துருவோம், இதோடு விட்டுருவோம். திருப்பி இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து பெருசாக கிளற வேணாம்.
இப்படியே விட்டுருவான். நெக்ஸ்ட்டு வந்து இதை மாதிரி ஏதாவது ஒன்று அவள் பேசினானாலோ வச்சானாலோ அவள் மேலே நான் உண்மையான அதாவது சட்ட நடவடிக்கையோ இல்லாட்டினா வந்து வேறு ஏதாவது அவளை பார்க்க போக மாட்டேன், அவள் பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய மாட்டேன், அவளுக்குன்னு சொல்லி பண உதவி எதுவும் செய்ய மாட்டேன், அவள் காருக்கு டிரைவராக போக மாட்டேன். போதுமா? எல்லா வகையிலையும் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து இப்போ அடுத்த குண்டை தூக்கி போட்டிருக்கா. ஜூன் வந்து 6ஆம் தேதி பிறந்த நாளாம். அதுக்கு வந்து எனக்கு ஏதாவது நீ என்ன பண்ண போகிற, எனக்கு ஏதாவது தங்கத்தில் செஞ்சு போடுங்கிறா. எனக்கு கிட்டத்தட்ட யாருக்கு 6ஆம் தேதி பிறந்த நாள் உங்களுக்கே தெரியும்ல, இந்த கட்டப்பை கருப்பிக்கு தான் 6ஆம் தேதி பிறந்த நாளாம். இப்போவே அதுக்கு வந்து அடப்பை போடுறா என்கிட்ட, ஏதாவது எனக்கு தங்கத்தில் வேணுங்கிறா. இப்போவே பவுன் எவ்வளவு 56,000 ரூபா விற்கிது, ஒரு கிராம் 6,660 ரூபா விற்கிது. ஜூன் 6ஆம் தேதி வந்தால் எவ்வளோக்கு விற்கிதோ தெரிய போல் 60,660 ரூபா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பவுனு. பார்ப்போம், நான் செஞ்சு கொடுக்குற ஐடியா இல்லை. அதுக்கு முன்னால் சுமி முந்திக்கிறது. சுமிக்கு வந்து ஜூன் 3ஆம் தேதி பிறந்த நாளாம். எப்படி இவளுக்கு பிறந்த நாள் வந்தால் அவளுக்கும் வந்துடுது. இவ பிறக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் இவ பிறந்தாலாம். 2 பேர் இப்போ மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு எனக்கு அதை பண்ணி கொடு, எனக்கு இதை பண்ணிக்கிடுங்கிறது. கடையில் நான் தான் துண்டை தூக்கி போட்டு போகணும் போல் தலையில், வேறு வழி இல்லை. சம்பாரித்து நானும் தான் கொடுக்குறேன். வாங்கி இவளுகளும் நல்லா தான் திங்கிறாளுங்க. தின்னுபிட்டு கடைசியில் என்கிட்ட எதுவுமே அனுபவிக்கலை. நான் வந்து உங்கள் மாமா பாரு சிக்குப்பாய் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லி இது ஒரு பக்கம் உருட்டுது. இந்த பக்கம் ஒன்று உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி தின்னுபிட்டு இதே நல்லா போதையை போட்டுவிட்டு லைவில் உட்காந்துக்கிட்டு இது ஒரு பக்கம் மூச்சை வாங்கி என்னையை போட்டு உருட்டுது. ஆக மொத்தத்தில் இழிச்சாவை பையன் நான் ஒருத்தன் தான் கிடச்சேன். பார்த்துக்கங்க என் நிலமையை. என் தங்கச்சிகளே நீங்கள் பாருங்கள், பிறந்தாலும் ஒரு பிறப்பாக பிறக்கலாம். ஒரு பாட்டே இருக்குது, பிறந்தாலும் ஆம்பளையாக பிறக்கக்கூடாது, பிறந்து விட்டால் பொம்பளையே நினைக்கக்கூடாது. நான் ஒரே ஒரு பொம்பளையை தான் நினச்சேன், ஒரே ஒரு பொம்பளை கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சேன். இன்றைக்கி பாருங்கள் என் நிலமையை. என் தலையில் தான் ஏறி உட்காந்து மிளகா அரைக்குதுங்க, மிக்சியே இல்லாமல் அரைச்சி தள்ளுதுங்க எல்லாத்தையும். நடக்கட்டும் பார்ப்போம். என் வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது. பார்த்துக்கங்க, நான் ஒரு முன்னுதாரண புருஷன். பார்த்துக்கங்க, உத்தம புருஷனாக வாழணும்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இப்படி ஆகி போயிட்டேன். சரி, நிலைமையை நினச்சிக்கிட்டு நானே எனக்குள்ளேயே அழுது நொந்துக்கிறேன். நீங்கள் வழக்கம் போல் வாங்க, உங்கள் கமெண்ட்டை போடுங்க. சாயங்காலம் 6 மணி லைவில் சந்திப்போம். வாங்க, வணக்கம்.